ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் சென்னை தியாகராஜ நகர் பாண்டி பஜார் வெளியே செல்லும் தியாகராய சாலையும் அண்ணா சாலையும் சந்திக்கும் இடத்தில் கோவில் கொண்டிருக்கும் அன்னை ஆலயமன் என்று அழைக்கப்படும் அலைமேல் அமர்ந்த மங்கை பற்றித்தான் இன்று பார்க்க இருக்கின்றோம். அவள் இங்கு கோயில் கொண்ட வரலாறே சற்று வித்தியாசமானது. இன்று தேனாம்பேட்டை என்று அழைக்கப்படும் இடம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தோப்பும் துறவுமாக இருந்தது. அங்கு ஏரியும் இருந்ததாக தெரிகின்றது. அந்த ஏரியை சலவை தொழிலாளர்கள் துணிகளை துவைத்து காய வைக்க பயன்படுத்தி வந்தார்கள். ஒரு நாள் நல்ல மழை, ஏரியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. சற்று மழை நின்றதும் துணிகளை வெளுப்பதற்காக ஒரு வண்ணான் அந்த இடத்துக்கு வந்தான். துணி துவைக்கும் கற்கள் எதனையும் காணவில்லை. எல்லாவற்றையும் வெள்ளம் அடித்து கொண்டு போய்விட்டது. கவலையுற்றிருந்த அவன் ஏரியை வெடித்து பார்த்து கொண்டிருக்க திடீரென்று ஏரியில் சுழன்றோடும் தண்ணீர் அலைகளின் நடுவே ஒரு கல் ஆடிக்கொண்டே மிதந்து வந்து கரையில் ஒதுங்கியது. கல் கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் உடனே நீரில் துணிகளை நனைத்து துவைப்பதற்காக அந்த கல்லில் ஒரு துணியை ஓங்கி அடித்தான். அவ்வளவுதான், அவன் உடம்பு நடுங்க, மூக்கிலிருந்தும் வாயிலிருந்தும் இரத்தம் வரத் தொடங்கியது. கல்லில் அடித்த துணியிலும் இரத்தம். மயங்கி விழுந்தான் அவன். அதே வேளையில் மிகவும் அமைதியாக இருக்கும் அந்த ஊர் நாட்டாண்மைக்காரரின் மனைவி ஆவேசமாகி, நான் உங்கள் ஊரை காக்க வந்திருக்கின்றேன், ஏரிக்கரையில் இருக்கின்றேன், என் பக்தனான வண்ணான் மூலம் கோயில் எழுப்பினால் உங்களை காத்து அருள் புரிவேன் என்று கத்த உடனே எல்லோரும் ஏரிக்கரைக்கு ஓடினார்கள். அங்கே வண்ணான் மயங்கி கிடப்பதையும் அருகில் ஒரு கல் இருப்பதையும் கண்டு உடனே அவன் முகத்தில் நீர் தெளித்து மூச்சை தெளிவித்தார்கள். அன்னையின் ஆணைப்படி ஏரிக்கரையில் ஒரு நல்ல இடத்தில் நல்ல நாளில் வண்ணானின் கரங்களால் அந்த கல் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறு கோவில் கட்டப்பட்டது. ஏரியில் நீரலையில் மிதந்து வந்த அன்னை அலைமேல் அமர்ந்த அம்மனாக வணங்கப்பட்டு வந்தார். காலம் மாற மாற அவள் அமர்ந்த கட்டிடமும் புதுப்பொலிவோடு மாற்றம் கண்டது. இன்று பல சன்னதிகளை கொண்டு அற்புதமாக திகழ்கின்றது இந்த ஆலயம். மூலவருக்கு பக்கத்தில் உற்சவ சன்னதி மிகுந்த அழகோடு வடிவமைக்கப்பட்டு அதில் அலைமேல் அமர்ந்த அன்னையின் முழு உருவச் சிலையை நிறுவியிருக்கின்றார்கள். அவளை நாளெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். இந்த சிலையும் அன்னையின் ஆசியின் பேரில் அன்னையின் மீது ஈடுபாடு கொண்ட ஒரு சிற்பி வடிவமைத்ததாகும். இங்கு பேசும் பொற்சித்திரமாக அமர்ந்து அருளாட்சி செய்கின்றாள் அன்னை. மூலவருக்கும் அன்னை வடிவில் வெள்ளிக்கவசம் சாற்றி வழிபாடுகள் நடைபெறுகின்றது. கோவில் பிரகார தெய்வங்களாக லட்சுமி கணபதி, சுப்பிரமணியர், துர்க்கை, வேம்புடன் கூடிய நாகமண்டபம், நவகிரகங்கள், ஆஞ்சநேயர் ஆகியோரும் இருக்கின்றார்கள். நாகமண்டபத்தில் உள்ள நாகர்களுக்கு தினமும் பக்தர்களால் பாலாபிஷேகம் நடக்கின்றது. சிலர் முட்டைகளையும் இடுகின்றார்கள். இருந்தாலும் தூய்மையாக இந்த இடங்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. ஆலயம்மனின் அற்புதங்கள் எண்ணற்றவை. எல்லோருக்கும் தாயானவள் எத்தனையோ பேரின் நோய் நொடிகளை களைந்திருக்கின்றார். திருமணமாகாமல் இருந்த பலரின் வாழ்வில் விளக்கேற்றி வைத்திருக்கின்றார். மழலை செல்வங்களுக்காக வேண்டியவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றியிருக்கின்றார். திக்கு தெரியாமல் நின்ற பலருக்கு வாழும் வழியை காட்டியிருக்கின்றார். தீயவர்களுக்கு பாடமும் புகட்டியிருக்கின்றார். இங்கு ஆடி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. அந்த மாதத்தில் எல்லா ஞாயிறன்றும் வாத்தியங்கள் முழங்க அம்மன் திருவதி உலா வருகின்றார். கூழ் ஊற்றுதலும் அன்னதானமும் சிறப்பாக செய்யப்படுகின்றது. அது தவிர பொங்கல் பண்டிகை, பௌர்ணமி தினங்கள், வரலட்சுமி விரதம் போன்ற நாட்களிலும் சிறப்பான அலங்காரங்கள் நடைபெறுகின்றன. நவராத்திரி விழா 9 நாட்களும் திருவிழா கோலம்தான். தினமும் வெவ்வேறு தேவியராக காட்சி தருகின்றாள் அன்னை. பக்தி பாடல்களும் இசை சொற்பொழிவுகளும் தினமும் நடைபெறுகின்றன. நாமும் சென்று இந்த ஆலயத்தை பார்க்க வேண்டாமா? கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அன்னையின் அருள் பெற வேண்டும். இந்த உரையை தோடு முடித்து நாளை வேறு ஒரு மாரியம்மன் ஆலயத்தில் உங்களை சந்திக்கின்றேன். இன்று விரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. ஓம் மகா